கனடா வந்து ஒரு 11 மந்த்ஸ் ஆகுது. வந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் வந்து நான் வந்து வாட்டர்லூல ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ வாட்டர்லூல இருக்க ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லா சர்ச்சும் போயிட்டேன். எல்லா சர்ச்சுக்கும் ஒரு சர்ச்சும் எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு, ஏதாச்சும் ஒரு எங்கேயாவது ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கும் அப்படின்னு நான் இது பண்ணேன். எனக்கு எங்கேயுமே கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ் அது வந்து என் ஃப்ரெண்ட் ஹேமந்த் அவங்களாம் இருக்கும்போது, இதை மாதிரி கெவின் அண்ணா வந்து ஒரு இது லைக் எப்படின்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கைட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே, நான் வந்து அதுக்கு முன்னாடி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு நல்ல ஃபெலோஷிப் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஸோ நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருக்கும்போது ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் லைக் எனக்கு ஒரு ஃபெலோஷிப் கிடைக்கும், கடவுள் பற்றி பேசுவாங்க அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து ஓகே தே கோயிங் டு கைட் மீ இன்டு கெட்டிங் அ ஜாப் ஆர் சம்திங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருந்தேன். பட் அங்கே போனால் கடவுளோட இது எனக்கு அங்கே ஒரு ஃபெலோஷிப் கிடச்சிது. ஆப்ரஹாம் பிரதரையும் பார்த்து அவங்களும் வந்து இந்த மாதிரி எவ்ரி செகண்ட் சாட்டர்டே வந்து ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கரெக்டாக எனக்கு காலேஜ் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து 9 to 12 வச்சுட்டாங்க. ஸோ 12க்கு நான் வந்து வாட்டர்லூலேருந்து 12:30க்கு பஸ் இருக்கும். அதை பிடிச்சி நான் இங்கே வர்றதுக்கு வந்து எனக்கு 3:30 ஆயிரும். ஸோ லேட்டாக தான் வந்துட்டு இருந்தேன். கடவுள் தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாத்துலேயும் இருந்தாலும் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். லைக் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு இது ட்ரை பண்ணுறோம், ஒரு பார்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் டைம் கிடைக்காது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த கோர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேயும் வந்து நெக்ஸ்ட் கோர்ஸ்க்கு நான் வந்து ஒரு இது பிளான் பண்ணி ஆக்சுவலாக என்னுடைய கசின் ஆல்பர்ட்டாவில் இருக்காங்க. ஸோ ஆல்பர்ட்டாவில் இருக்க ஒரு காலேஜில் அப்ளை பண்ணி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜான்வரியில் தான் சரி ஓகே மட்டும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு 3 இது. அதுவும் எப்படின்னா எனக்கு எந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு தெரியல. கடவுள்கிட்ட வந்து உங்களோட சித்தம் நான் எந்த ஃபீல்டு எடுக்கணும்னு இருக்குதோ அந்த காலேஜுக்கு நான் போகணும். ஏன்னா நான் 4 காலேஜில் வந்து வேறு ஃபீல்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் எதுக்குள்ளே போகணுன்னு இருக்குதோ அதுக்கு எனக்கு கூப்பிட்டு போங்கன்னு. அதே மாதிரி கடவுள் வந்து திரும்ப துரகமில் வந்து அதே எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கார்ப்ரோ ஃபஸ்ட்டு ஆஷுவா மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆஷுவாவில் வீடு தேடினேன். எங்கேயுமே செட் ஆகலை. ஆனால் நான் பண்ண தப்பு என்னென்னா கடவுள்கிட்ட அந்த டைம் நான் ப்ரேயர் பண்ணல. எனக்கு ஒரு ப்ராப்பரான வீடு கொடுங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணவே இல்லை. கடைசியில் ஒரு டைம் அவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது சும்மா ஆக்சுவலாக ஸ்கார்ப்ரோ சும்மா சுற்றி பார்க்கணும் தான் வந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒரு இது இருக்குது பாரு அப்படின்னு சொன்னேன். பார்த்து எனக்கு அது செட் ஆகி இப்போ உடனே நான் மூவ் ஆகிட்டேன். 2 டேஸில் மூவ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பார்ட் டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கார்ப்ரோலையும் தேடினேன். ஸ்கார்ப்ரோலையும் எதுவுமே கிடைக்கல. என் ஃப்ரெண்ட் வந்து சரி நீ ஊபர் ஓட்டுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணு, மேபி நீ வந்து ஒரு இது கார் மாதிரி எடுத்து நீ ஊபர் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ண அப்படின்னா சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் 700 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் ட்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு கார் தான் நான் பார்க்கவே போனேன். வேறு எந்த காரும் பார்க்க போல. ஒரே ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணேன். ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமாக இருந்துச்சுன்னா எனக்கு இதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். 2 டேஸில் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, 0 டவுன் பேமெண்ட், நீங்கள் டவுன் பேமெண்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஸோ கடவுளுடைய கிருபை தான். அண்ட் இப்போ எனக்கு கிடச்ச உடனே ஊபரும் இது பண்ணி எனக்கு அந்த பார்ட் டைம் எனக்கு போகிறதுக்கு கடவுள் கிருபை தான். கடவுளுக்கு நன்றி.